எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களோட ஸ்கின், ஹேர் இதெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய ரீசன்ஸ்னால இந்த மாதிரி ட்ரை ஆகலாம். கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால கூட இருக்கலாம். அப்படிலாம் நீங்கள் கரெக்டாக தண்ணி குடிக்காமல் இருந்தால் கூட நம்மளோட உடம்புல நீர் சத்தினுடைய அளவு கம்மியாகும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய ஹேர் ட்ரை ஆகும்போது டேண்ட்ரஃப் வர்றது, ஹேர் லாஸ் ஆகிறது, ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இது எல்லாத்தையும் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு ஒரு ஹேர் பேக் மூலிமா சூப்பராக சரி பண்ணிடலாம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட தலையை நம்ம ஹேர் பேக் போடுறதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். எப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, நம்மளோட தலையில் சிக்கெலாம் எதுவும் இல்லாமல் ப்ராப்பராக எல்லா சிக்கையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம ஹேர் பேக் போடணும். ஏன்னா நம்ம ஹேர் பேக் போட்டு கண்டிப்பாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளோட ஹேர் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பேக் போடணும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மரச்செக்கிலேருந்து வாங்கின பியூர் கோகனட் ஆயில் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை நான் அப்படியே என்னோடய ஸ்கேல்பில் தேய்க்காமல் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு தேய்க்க போகிறேன். நம்ம ஆயில் வைக்கும் போதே லைட்டாக மசாஜ் பண்ண மாதிரி பண்ணோம்னா நம்மளோட ஆயில் எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பிளட் சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும், ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்கும். ஆயில் வச்சதும் உடனே ஹேர் பேக் போடக்கூடாது. ஒரு 30 நிமிஷமாவது அந்த எண்ணெய் நல்லா நம்மளோட ஸ்கேல்பில் ஊறணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம ஹேர் பேக் போடணும். ஸோ இந்த 30 நிமிஷத்துக்குள்ளே நம்ம போய் அடுத்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா சைட் எஃபெக்ட் பற்றி எதுவும் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுனால. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட் வாழைப்பழம் தான். வாழைப்பழத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த வகையான வாழைப்பழம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் வாழைப்பழம் நல்லா பழுத்ததாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்க்கணும். தயிர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே ரெடி பண்ண ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் இன்னும் சூப்பரான ரிசல்ட்டை தரும். சப்போஸ் உங்கள் வீட்டில் தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்க்கறதுனால நம்மளோட ஹேர்லாம் நரைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவீங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. நான் அந்த வீடியோலேயே இந்த ஹேர் பேக் என்னோட தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதை மீறி உங்களுக்கு இன்னும் பயம் இருக்குதுன்னா தேன் சேர்க்கறதுனால முடி நரைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்தாச்சு. இது அப்படியே நம்ம இப்போ அரைச்சிக்கணும். நீங்கள் அரைக்கும் போது எக்காரணத்துக்கு ஒன்றும் தண்ணி சேர்த்துடாமல் அரைங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி தயிர் சேர்த்துருக்கோம், அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். குளிர்காலத்தில் நம்மளோட ஹேரை நம்ம எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்மளோட ஹேர் அதிகமாக ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஹேர் ட்ரை ஆச்சுன்னா அதை தொடர்ந்து டேண்ட்ரஃப் வருது, ஹேர் லாஸ் ஆகுது, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணோம். இதை எப்படி இப்போ நம்மளோட தலையில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் பேக்கை நம்மளோட தலையில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் எப்படி அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்பில் படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஹேர் பேக் இருக்குதுன்னா உங்களோட ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம்.
அப்ளை பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க அப்படியே மொத்தமா அப்ளை பண்ணீங்கன்னா, எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா செக்ஷனா பிரிச்சு அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே சமயம் ஸ்கேல்ப் ஃபுல்லா படுற மாதிரியும் இருக்கும். இதுல நம்ம சேர்த்திருக்கிற ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேருக்கு ஒரு நேச்சுரல் கண்டிஷனர் கூட சொல்லலாம். நம்மளோட ஸ்கேல்ப்ப இது நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம ஹேர்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராம ஈஸியா நம்மளோட ஹேர பாதுகாக்குது. கற்றாழையோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, டெட் ஸ்கின் செல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. யூசுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தலையில் pH அளவு 5.5 தான் இருக்கணும். ஆனால் அதனுடைய அளவு மாறுபடும் போது தான் முடியல நிறைய விதமான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. நம்ம உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த pH லெவல் நமக்கு எப்போ சேஞ்ச் ஆகும்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய ஷாம்புலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஷாம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால கூட நம்மளோட தலையில் இருக்க அந்த pH லெவல் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கற்றாழை ஜெல் சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்ப் எப்பவும் ஒரு ஈரப்பதத்தோடையே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் pH லெவலும் பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த பேக்கில் நம்ம வாழைப்பழமும் தயிரும் சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட ஹேர் பார்க்கறதுக்கு எப்பவும் சில்கியாகவும் ஷைனிங்காகவும் அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பேக்கை உங்களோட தலையில் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே உங்கள் தலையில் வச்சுருங்க. சப்போஸ் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன்.